கோயம்புத்தூரை சேர்ந்த ஹோட்டல் உரிமையாளர் சங்க தலைவர், கௌரவ தலைவர், மிக நீண்ட அனுபவம் கொண்டவர், ஒரு அனைவராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர், சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பவர், எனக்கு சகோதரர் மாதிரி. ஏனென்றால் நாங்கள் 2 பேரும் ஒரே ஊர் பக்கம்தான். ஸோ அவர் எழுந்து ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்கிறார். அது ஜிஎஸ்டி பற்றி வித்தியாசம் இருக்குது, காரம் தனியாக ஸ்வீட்டு தனியாக அப்படின்னு அவர் பேசுகிறார். நீங்கள் எல்லாருமே கோயம்புத்தூர்லேயே தான் இருக்கிறவங்க. அவர் பேசுகின்ற பொழுது இந்த அம்மா, எம்எல்ஏ அம்மா என் கடைக்கு வருவாங்க, ஜிலேபி சாப்பிடுவாங்க, அப்புறம் காஃபி குடிப்பாங்க, அப்புறம் சண்டையும் போடுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பேசினார். நீங்கள் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தீங்க. நாங்கள் இமீடியட்டாக அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணலை. நான் கேட்டிருக்க முடியும், நான் உங்கள் கடைக்கு எத்தனை முறை வந்திருக்கேன் இது வரைக்கும், இல்லை எப்பாவது வந்து உங்கள்கிட்ட நான் சண்டை போட்டிருக்கேனா, இல்லை எத்தனை முறை வந்து நான் ஜிலேபி சாப்பிட்ருக்கேன், நான் என்ன சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா அந்த ஜிலேபியை சொன்னீங்களே, அது இது வரைக்கும் நான் அந்த ஜிலேபி சாப்பிட்டதே இல்லை. இதெல்லாம் நான் மேடையிலேயே சொல்லியிருக்க முடியும். நான் அதை விரும்பலை. ஏனென்று கேட்டால் அது ஒரு பொது மேடை. அந்த இடத்துல என்னதான் நான் அவரை மதிக்கக்கூடியவளாக இருந்தாலும், என்னதான் எங்களுக்குள்ளே வந்து ஒரு நட்பு அப்படிங்கிறது இருந்தாலும், ஒரு எம்எல்ஏ, ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிற ஒரு இது இருந்தால் கூட அந்த இடத்துல நாங்கள் எழுந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை இதை பற்றி. அடுத்த நாள் காலை, நேற்று காலையில் 7 மணியிலிருந்து எனக்கு அவர் தொடர்ச்சியாக ஃபோன் செய்கிறார். நான் தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து அமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் இப்போவே வரேன், எனக்கு மன்னிப்பு கேட்குறதுக்கு நீங்கள் டைம் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் ஹோட்டல் வந்தோடனே லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் உடனே அவர் வராரு. அப்போ கூட 4:30 மணிக்கு உங்களோட ப்ரெஸ் மீட் இருக்குது, 4 மணிக்கு உங்கள் ப்ரெஸ் மீட், அதை கூட சொல்கிறாரு. 4 மணிக்கு ப்ரெஸ் எல்லாம் இருப்பாங்க, நான் முன்னாடியே வந்து உங்களை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. சரி, ஓகே, உங்கள் விருப்பம், வாங்கன்னு சொல்லி அவர் 2:30 மணிக்கு வராரு. வந்து இந்த மாதிரி நான் வந்து பேசின விஷயம் தவறு தான், நான் உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட்டேன், இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வைரலாக வேறு மாதிரி போயிடுச்சு, ஜிஎஸ்டியில் எனக்கு கருத்துக்கள் இருந்தால் கூட நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் காமர்ஸில் இருந்த போது இருந்து கூட இங்கே வந்து நான் உங்களை பார்த்துருக்கேன், அதனால் இந்த மாதிரி தப்பாக போன ஒரு விஷயம் நீங்கள் மனசு புண்பட்டிருந்தா நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்தவன், என்னோடய குடும்பத்தோட தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் எங்ககிட்ட சொல்கிறார். ஓகே. அதுக்கப்புறம் மேடம் சொல்கிறாங்க, அந்த வீடியோவும் இருக்குது, ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது, அதை கேட்டு பதில் சொல்கிறதுக்கு எனக்கும் கடமை இருக்குது. ஆனால் உங்களோட எம்எல்ஏ, அது ஒரு பெண் எம்எல்ஏ, அவங்க வந்து உங்கள் கடையில் என்னென்னவெல்லாம் சாப்பிட்டாங்க, ஒரு வாடிக்கையாளர் என்னென்னவெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு சொல்லலாமா? அது முறையா? உங்கள் ஹோட்டலுக்கு வந்து அடுத்த முறை 10 பேர்த்தோட யாராவது சாப்பிட வந்தா நீங்கள் அதையெல்லாம் பார்த்துட்ருப்பீங்களான்னு தோணாதா அப்படின்னு மட்டும்தான் கேட்குறாங்க. உடனே அதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்கிட்டும் மன்னிப்பு கேட்குறாரு, மன்னிச்சுக்கணுமா, நீங்கள் சகோதரி மாதிரி தான், ஆனால் ஏதோ அந்த நேரத்தில் நான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு எங்கிட்ட சொல்கிறாரு. அவ்வளோதான். கூட அந்த அரங்கத்தில் பின்னாடி பக்கம், முன்னாடி பக்கம் வீடியோவில் நாங்கள் இருப்போம், பின்னாடி பக்கம் ஒரு சில கட்சிக்காரங்க இருக்காங்க. ஆனால் இந்த வீடியோவுக்கு பின்னாடி அதை ஒரு சில கட்சியினுடைய சமூக ஊடக பக்கத்தில் பகிர்ந்துருக்கிறாங்க. ஏனென்றால் அவ்வளோ ஒரு பொது மேடையில் வச்சு நம்ம எம்எல்ஏவை நம்ம கட்சிக்காரங்களை சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் எங்கள் கட்சிக்காரங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் மிரட்டி அவரை கூட்டிகிட்டு வந்து மன்னிப்பு வாங்கினோம். காங்கிரஸ்லேருந்து, திமுகலேருந்து ஒரு தொழிலதிபரை ஆனால் ஆணவத்தில், அதிகாரத்தில் கூட்டிகிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வைப்பீங்களா அப்படின்னு சொல்லியெல்லாம் நிறைய இந்த விஷயங்கள் போயிட்டுருக்கு. இதில் கொண்டு வந்து ஜாதியை வேற இழுக்கிறாங்க. இதுதான் நடந்த விஷயம். அன்னபூர்ணா ஓனர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களிடம் நேரடியாக நீங்கள் போய் நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது போய் இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.